நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா. பேய் படங்க தான் நிறையா படம் இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இப்போ 4 நாளைக்கு முன்னே கூட சுந்தர் படம் ஒன்று வந்து செம்ம கிட்டாக போயிட்டுருக்கு. என்ன படம் பேர்? அரண்மனை 4 அரண்மனை 4 அரண்மனை 4. அது மாதிரி ஒரு முத இது பேய் படம்னு எடுக்கிறாரு நம்ம தமிழ். உங்கள் பேருமா? ஏமலா கதிர். இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக காத்து கருப்பு. அண்ணன் உங்கள் பேருமா? மனோகர். அண்ணன் நம்பர் 1 காமெடியன் மன்னன். எனக்கு கவுண்டமணிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் இவர் தான், டொல்லு சபா மனோகர். இவரெலாம் வந்து மிகப்பெரிய ஆளாக வரணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க. இதோட இவரும் ஒரு பெரிய டாப்பில் வரணும் வடிவேலு மாரி. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி என்ன சொல்ல எல்லாமே சிறு குறுங்கிற மாரி எங்கள் சங்கத்தில் சிறு திரைப்பட சங்கத்தில் வந்து பதிவு பண்ணி இப்போ புதுசாக படம் பண்ணி என்னது ஃபஸ்ட்டு படம் நல்லா வெற்றி அடையணும். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இதே இப்போ எப்படி உங்களுக்கு பேட்டி கொடுக்குறோமோ, எப்படி பூஜை நடத்துமோ, இது மாதிரி வெற்றி விழாவிலையும் ஆடியில் இதே பிரசாரம் வைக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். எங்கள் சங்கமும் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். நம்ம தமிழ் டைரக்ஷன் பண்ணி எடுத்திருக்காரு படத்தை. இந்த படம் வந்து முழுக்க லோக்கலில் எடுக்கிறது மட்டும் இல்லை, சில இடங்கள் வந்து தாண்டி போகிறதுக்கு பல யோசனைகள்லாம் செய்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வெற்றி பெறும். அதில் எந்த வித மாற்றங்களும் கிடையாது. இந்த படத்தில் நான் மட்டும் காமெடி இல்லை, இன்னும் சில காமெடிகள்லாம் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. கிங்காங் இருக்கிறாரு, அப்புறம் கணேஷ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வடிவேல் படத்துலலாம் நடித்த காமெடியெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி அவங்களையும் கொண்டு வந்து அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு எம்ப்ளாயி நான் கொடுக்க விரும்புகிறேன். மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறீங்க? மறுபடியும் என்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இந்த படத்தின் வாயிலாக கண்டிப்பாக அது நிறைவேறும். அது இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு பொதுமக்களாகிய நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து வந்து தேட்டரில் பாருங்கள். ஏன்னா தேட்டரில் வந்து 14 பேருக்கு குறைவாக இருந்தாக்கா படத்தை ஓட்ட மாட்டாங்க தேட்டரில். அந்த கரண்ட்டு சார்ஜ் கூட எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி வந்து உக்காந்திங்கன்னா கூட அவங்க கரண்ட்டு சார்ஜ் எடுத்து மீதி உள்ள பேருங்களுக்கெல்லாம் வந்து படத்தை வெற்றி பெற வைக்கணும். நன்றி, வணக்கம். காத்து கருப்பு கலை. கலைன்னா என்ன? அதில் காற்றும் கருப்பும் சேர்ந்து அதில் ஒரு விதமான கலை வருது. அதனால தான் அந்த கலைக்கு வந்து காத்து கருப்பு கலை வச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது பேய் படங்கிற படம் வந்து இப்போ தான் பூஜை போட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சவுண்டாக பேசுங்க. காத்து கருப்பு வீச வேண்டாமா? எனக்கு அதிகமாக பேச வராது. அதெல்லாம் பேச வராதுன்னா இனிமேல் பேசுனா தான் பேய். பேசுங்க. பார்த்திங்கன்னா படம் நல்லா இப்போது கதை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் வந்து சொன்னார், தமிழ் சார். படம் நல்லா கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய படம் நான் வந்து நடிக்கிற படம் எந்த படமும் ப்ரொமோஷனுக்கு போகக்கூடாதுங்கிறது மட்டும் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ப்ரொமோஷன் போகிறது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அது வெளிப்படையாக சொல்கிறேன். எனக்கு வந்து ஏமாத்துறானுங்கல்ல, அதானே ப்ரொமோஷன் போகவே கூடாது. ஒரு காலத்தில் வந்து இசைஞானி இளையராஜா அவர் ஃபோட்டோ போட்டால் படம் ஓடிச்சு, அது பிராண்டு. அப்புறம் ஒரு காலத்தில் வடிவேல் சார் ஃபோட்டோ போட்டால் படம் ஓடிச்சு, அதுக்கெலாம் ப்ரொமோஷனே கிடையாது, அது பிராண்டு. விஜய் சார் ஃபோட்டோ போட்டு படம் ஓடிச்சு, பிராண்டு. சிவகார்த்தியன் சார் வந்து வருத்தப்படாத வாலிப சங்கம் பார்த்திங்கல்ல, அந்த கட்டத்தில் வந்து அவருடைய சிவகார்த்தியன் சார் படமாக நல்லாயிருக்கும், அப்போதைக்கு அது பிராண்டு.
விஜய் சேதுபதி சார் அவரும் ஒரு காலத்தில் பிராண்டு. அப்போ வந்து அந்த பிராண்டுன்னு ஒன்று இருந்தாக்கா ப்ரொமோஷனே தேவையில்லை. ப்ரொமோஷன்லாம் சும்மா கதை. அதனால் நான் நடிக்கிற படத்துக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் தேவையில்லை. பிராண்டுங்கிறது வந்து எல்லா இடத்தையும் இருக்கும். பிராண்டுங்கிறது காமெடி நடிகர்கிட்டையும் இருக்கும். கவுண்டமணி சார் இவங்க நடித்தா போய் பண்ண மாட்டேன்றாங்க. இவங்க நடித்தா ஒரு பிராண்டு. கவுண்டமணி சார் செந்தில் சார் நடித்தா படம் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு போய் பார்க்குறதுக்கு ஒரு பிராண்டு. அப்போது காமெடி ஆக்டர்கிட்டையும் பிராண்ட் இருக்குது. மியூசிக் டைரக்டர் அவங்க பேரை சொல்லியும் இந்த மியூசிக் டைரக்டர் படம் பண்ணாங்கன்னா, அவங்க மியூசிக் போட்டாங்கன்னா அதை போய் பார்க்கலாம். அது ஒரு பிராண்டு. பாலா சார் படம் டைரக்ஷன், ஒரு டேரக்டர்லேயும் பிராண்ட் இருக்குது. பாலா சார் படம் நல்லாயிருக்கும், சங்கர் சார் படம் நல்லாயிருக்கும். அப்போது வந்து இந்த பிராண்டு இப்போதைக்கு இல்லை. இப்போது 2024 பிராண்ட் இல்லை. அதனால் ப்ரொமோஷனை தேடி, அதாவது ஒரு சினி உலகம் வந்து ஒரு சினிமா துறையிலேருந்து வந்து ஒரு சோஷியல் மீடியா ப்ரொமோஷனை தேடி போயிட்டுருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து அது பிடிக்கல. அது வந்து என்னுடைய படத்துலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வரலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கான ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வேறு யாரையும் இழிவுபடுத்தி பேசல. மற்றவங்களை காப்பி அடிக்காமல் பண்ண சொல்கிறார், அவ்வளோதான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ப்ரொமோஷன் பண்ணாதான் வெளியே மக்களுக்கு தெரிய வரும். ப்ரொமோஷனுக்கே வர மாட்டேன்னு சொல்கிறது வந்து எப்படி? அது ப்ரமோஷன் வந்து பிராண்டுன்னு ஒன்று இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பாங்கல்ல. இப்போ வந்து இவங்க படம், இப்போ அஜித் சார் படம்னா எல்லோரும் போய் பார்க்குறாங்கல்ல. இப்போ இவங்க காமெடியாக நடித்தா போய் பார்ப்பேன். எனக்கு ஹீரோ கூட தேவையில்ல. ஒரு காமெடியாக இந்த காமெடி ஆக்டர் நடித்தா நான் போய் பார்ப்பேன், நல்லாயிருக்கும் படம். இந்த டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணால், பாலா சார் டைரக்ஷன் பண்ணால் அந்த படம் நல்லாயிருக்கும். அப்போ அந்த பிராண்டு தான் விஷயம். அப்போ பிராண்ட் இருந்தால் உங்களுக்கு எதுக்கு என்ன சொல்ல ப்ரமோஷன்? வர்றாருன்னா, கண்டென்ட் நல்லா இருந்தால் எவனாக இருந்தாலும் பார்ப்பாங்க, யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. ஆர்டிஸ்ட்டுங்கிற வேலையே இல்லைங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வந்து இப்போது ப்ரமோஷனை தேடி நீங்கள் போயிட்டு அந்த படத்தை ஓட்டுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க? விஷால் சார் பார்த்தீங்கன்னா 5 கோடி கீழே இருக்க படம் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணாதான் படம் ரீச் ஆகும்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ சார் ரீசெண்டாக வந்து ரத்னா படமே இருக்கட்டுமே, சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இறங்கி சோசியல் மீடியா எல்லா இடத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணனால தான் படம் ரீச் ஆச்சு. நீங்கள் ப்ரொமோஷனே பண்ண இல்லை, அதுதான் இல்லை நீங்கள் சொல்கிற கரெக்டு. இவரோட பட்ஜெட் படம் என்ன தெரியுமா? 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபாய்க்கு என்ன ப்ரொமோஷன் பண்ண முடியும், அதான் உள்ள பண்ண முடியும். இவங்க என்ன அவங்க எதிர்பார்க்குறேன், எங்களோட கதையும் எங்களுடைய நடிப்பையும் பாருங்கள், எங்களுடைய கண்டென்ட்டை பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தவிர, பட் 4 கோடி 3 கோடி படம் இருந்தால் அவங்களாம் ஒரு அளவு நின்றுட்டாங்க. இதே விஷால் வந்து என்ன செல்லமேன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் எத்தனை 75 லட்ச ரூபா. அந்த படம் 75 லட்ச ரூபா. இன்றைக்கி அதை எடுத்தால் இன்றைக்கி 7 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகும். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க, சார் உங்களை மாதிரி ஆளுங்க இவர் மாதிரி ஆள் ஜெயிச்சா இவங்களும் எல்லாம் மேலே வந்துட்டாங்கன்னா எல்லாம் மறந்துடுவாங்க சார். இதுதான் உண்மை. இவருடைய கண்டென்ட் நல்லா இருந்து நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் இவங்களை பெரிய ஆள் வர முடியும். நீ கேள்வி 1000 அந்த கேள்வி கேட்டால் அது அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் சொல்லுமா, அதை நீங்கள் அதை எடுத்து வெளியப்படுத்தணும். நீங்களே ரத்தனம் ஓடிச்சு அப்படின்னா அது ஓடினாலும் ஓடனா அவங்க லாஸ் கிடையாது, அவங்க விற்றுருவாங்க. எப்படி அடுத்தடுத்து படம் பண்ணாங்க, இவங்களை யார் பண்ணுவான், இவங்க யார் காப்பாற்றுறது? இந்த படம் ஓனாதானே இவங்க லைஃபு. இந்த ஓனாலும் இந்த டீமெல்லாம் ஜெயிக்க முடியும். அடுத்தவங்களை இவங்களோட கனவு யார் காப்பாற்றுறது? அப்போ ஆடியன்ஸு, அப்போ படம் நல்லா இருந்தால் இவங்க ஜெயிப்பாங்க, அடுத்தடுத்து படம் பண்ணாங்க. அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அதுதான் சொல்கிறார் காத்துக்கருப்பு. இவங்களுடைய மெயின் காரணம் கண்டென்ட். ஏங்க நான் தான் சொன்னேன், கழுதையை போட்டு ஓட விட்டு எடுத்தால் கூட படம் ஓடுன்னா அது கதை நல்லா இருந்தால் ஓடும். அதே மாதிரி தான் இந்த படம், இது பேய் படம் கண்டிப்பாக ஓடும். அதை நாங்கள் ஓட வைப்போம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வணக்கம், என்னோடய பேர் தாரணி. நான் வந்து வணக்கம், என்னோடய பேர் தாரணி. நான் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் எல்லாருமே இதில் ஹீரோயின் தான். இல்லை நான் தான் ஹீரோயின், இவங்க தான் ஹீரோயின் இதில் கிடையவே கிடையாது. நாங்கள் எல்லாருமே இதில் ஹீரோயின் தான், அவங்க எல்லாருமே இதில் ஹீரோஸ் தான். இதில் வந்து நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, அதுக்கு வேலையே கிடையாது. கதை தான் பெருசு எங்களுதில். இது டேரக்டர், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சாருக்கு தான். ஏன்னா அவர் இந்த கதையை என்கிட்ட சொன்ன இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இந்த ஒரு கான்செப்டில் எந்த டேரக்டர்ட்டும் என்கிட்ட கதை சொல்லி நான் கேட்டதில்லை. எனக்கு இந்த கதை, இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரி. ஸோ அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு மொதல் ரீசன் கான்செப்ட், இந்த கதை தான். என் பேர் சண்மதி. இதுதான் ஃபஸ்ட் மூவி. கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்காகவே டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கலை சார் கூட ஒரு ரோல் பண்ணிட்டு. என் பேர் ரோஜா. இதில் வந்து பேயா பண்ண இன்னும் சொல்லுங்கள். என் பேர் ரோஜா. இந்த மூவியில் பேயா பண்ணுறேன். சார் வந்து டைரக்டர் சார் வந்து இந்த பேய் ரோல் வந்து ஆல்ரெடி எனக்காகவே சூஸ் பண்ணி இது பண்ணது. மீண்டும் ஒரு ரோஜா, மீண்டும் ஒரு ரோஜா, செம்பருத்தி மாரி மீண்டும் ஒரு ரோஜா. பேய் கேரக்டருக்கு எப்படி உங்களை சூஸ் பண்ணாங்க? இல்லை, இது ஹேம்லா வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சார் வந்து அவங்க கோஸ்ட்டுக்கு இந்த ஷார்ட்டானாலே என்னன்னு தெரியல, அவங்க ஆல்ரெடி இந்த கேரக்டர்னு சூஸ் பண்ணி தான் வந்து சொன்னாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே பேய். வணக்கம், என் பேர் ஹேம்லா கிருத்திகா.
நானும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படம் வந்து பேய் படங்கிறத தாண்டி இதில் வந்து ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கும், சினிமா பற்றியான விஷயம் இருக்கும், அப்போ லைஃப் பற்றி வந்து எல்லாருமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜானர் தான். ஸோ இதில் எல்லா சென்டிமெண்ட்டும் இருக்கும். உங்கள் லவ் இருக்கும், இமோஷன் இருக்கும், பேரண்ட்ஸ் சென்டிமெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அப்புறம் வந்து பேய், அப்புறம் பழி வாங்குறது அதெல்லாமே இருக்கும். பட் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவி தான். ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிம்மதியாக பார்த்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அவுட் வரும். பேய் படத்தை ஃபேமிலி வந்து நிம்மதியாக பார்த்துட்டு போகலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பயத்தோட பார்த்துட்டு இல்லை இல்லை, பயத்தோடு இருக்கும். ஒரு குழந்தை கூட என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு குழந்தை கூட ஒரு என்ஜாய் பண்ணும் அந்த பேய் படத்தை. ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஜெகன்மோகினி பார்த்துருப்பீங்களா? ஸோ அதை கூட ஒரு காமெடி கண்டென்ட்டாக சார் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ அவுட் வந்து நல்லாயிருக்கும், நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஜானர், அது பேய் அப்படி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. பட் தென் இது வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து மூஞ்சி சொல்லிக்காம டீசெண்டாக பார்த்துட்டு போகலாம். காமெடி இருக்கும், பயம் இருக்கும். ஆமாம் சார், என்ன சார் அது? ஜெய்சங்கர் பயம் இருக்கும், காமெடி இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே இருக்குது. இது எனக்கு முதல் படம், கேரக்டர் ரோலாக முதல் படம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரியாலிட்டி கண்டென்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். ஸோ மிஸ்டர் தமிழோட பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சீரியல்ஸ் எல்லாம் சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.